வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். 3 நாள் பயணமாக அசாம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கோலாகட் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள காவலர் பயிற்சி பள்ளியின் துவக்க நிகழ்ச்சியிலும் வடகிழக்கு மாநிலங்களில் மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களில் அமல்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். தொடர்ந்து அசாம் ரைபிள்ஸ் மற்றும் மிசோரம் மாநில அரசுக்கும் இடையே நிலப்பரிமாற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று காரைக்கால் வருகிறார். அங்குள்ள அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் அவர் தொடர்ந்து திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ள உள்ளார். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு நுகர்வோர் உரிமைகளை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு நியாயமான மாற்றம் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். தொலைபேசி ரிங்டோன் மூலம் வெளியிடப்படும் இணையவழி மோசடி தடுப்பு குறித்த செய்திகளை பொதுமக்கள் கவனமுடன் கேட்டு இணையவழி மோசடி கும்பலிடம் இருந்து தங்களையும் தங்கள் பணத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் திரு தியாகராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விழிப்புணர்வு கட்டுரை போட்டிகள் பொதுமக்களுக்கு நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். உலக தூக்கம் தினமான நேற்று புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் நுரையீரல் நோய்கள் தொடர்பான மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தமிழக சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அம்மாநில வேளாண் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். மும்பையில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மகளிர் பிரீமியம் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.